ஹரே கிருஷ்ணா. பெரியவா சரணம். தெய்வத்தின் குரல் முதல் பகுதி தொடர்ச்சி. தர்மங்களின் பாகுபாடு. சமுதாய வாழ்வுக்கு பல காரியங்கள் நடந்தாக வேண்டியிருக்கிறது. புத்தியினால் செய்கின்ற காரியங்கள், சரீரத்தால் செய்கிற காரியங்கள், இவற்றில் பல பல தினுசுகள் இத்தனையும் ஜன சமூகம் சுபிட்சமாக இருப்பதற்கு அவசியமாக இருக்கின்றன. இதில் ஒரு தொழில் உயர்வு, ஒரு தொழில் தாழ்வு என்று நினைத்தால் அது சுத்த தப்பு. நம் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் அரிசி வேண்டும், உப்பு வேண்டும், துணி வேண்டும், புஸ்தகம் வேண்டும், இன்னும் எத்தனையோ வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் தானியங்கள் பயிரிட்டு கொண்டும், உப்பு காய்ச்சி கொண்டும், துணி நெய்து கொண்டும், புஸ்தகம் அச்சு போட்டு கொண்டும் இருக்க முடியுமா? உழுகிறவன் தனக்காக மட்டுமில்லாமல் எல்லோருக்காகவும் விளைவிக்கிறான். துணி நெய்கிறவன் எல்லோருக்காகவும் நெய்கிறான். இப்படியே சமுதாயம் முழுவதற்குமாக சிலர் வியாபாரம் செய்கிறார்கள், சிலர் யுத்தம் செய்கிறார்கள். இப்படியே லோகம் முழுவதற்கும் ஆத்மக்ஷேமம் ஏற்பட சிலர் தியானமும் யாகமும் பூஜையும் செய்து கொண்டு லோகோபகாரமான சாஸ்திரங்களை ரட்சித்து வர வேண்டும். இப்படி பரஸ்பர பிரயோஜனத்துடன் ஜனங்கள் பல தொழில்களை பங்கீடு செய்து கொண்டு சௌஜன்யமாக வாழவே நம் தர்ம சாஸ்திரங்கள் அழகாக வழிவகுத்திருக்கின்றன. எப்படி பங்கீடு செய்வது? அவரவர் தகுதியை வைத்து என்றால் எல்லோருமே தங்கள் தகுதியை அதிகமாகத்தான் நினைத்து கொண்டிருப்பார்கள். அவரவர் மனோபாவத்தை வைத்து என்றால் எல்லோரும் அந்தஸ்தான வேலைகளுக்குத்தான் ஆசைப்படுவார்கள். அப்படியானால் மற்ற காரியங்கள் என்னாவது? எல்லா காரியங்களிலும் ஜனங்களை சமூக வாழ்வுக்கு இசைவாக நிறைவி வைப்பது எப்படி? இப்போது நிறவிவிட்டால் மட்டும் போதாது. தலைமுறைக்கு தலைமுறை எப்படி நிறவுவது? தகுதி, மனோபாவம் இவற்றை வெளியிலிருந்து பரீட்சித்து முடிவு பண்ணுவது எப்படி முழுக்க சரியாக இருக்க முடியும்? எல்லோரும் எல்லாவற்றுக்கும் போட்டி போடலாம் என்றால் இதெப்படி சாத்தியமாகும்? யார் நிறவுவது? எப்படி நிறவுவது? இதெல்லாம் தான் தொழில்களை பாரம்பரியமாக நிறுவி வைத்து வர்ண தர்மம் என்று ஏற்படுத்தினார்கள். எந்த தொழிலானாலும் சரி, பாரம்பரியமாக வாய்ந்த அதை பரமேஸ்வரன் விதித்த ஆக்ஞையாக லோக சேமார்த்தம் செய்கிறேன் என்று உணர்ந்து செய்தால் அதுவே ஒருத்தனுக்கு ஆத்ம சேமார்த்தமாகவும் ஆகிறது. ஒவ்வொரு காரியத்தில் உள்ள ஜீவனும் கடைத்தேறுவதற்கு அனுகூலமாக வெவ்வேறு அனுஷ்டானங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. உடல் வருந்த உழைக்கிறவனை உபவாசம் இரு என்றால் அவனால் முடியுமா? புத்தியினால் காரியங்களை செய்கிறவனுக்கு சரீர போஷணம் அவசியமில்லை. அவர்கள் சரீராபிமானம் நீங்கவே அதிக அனுஷ்டானங்கள், ஸ்நானங்கள், விரதங்கள், உபவாசங்கள் வைத்திருக்கிறது. காரியங்களை பொறுத்தே அனுஷ்டானங்கள் இருக்கின்றன என்று புரிந்து கொண்டால் சண்டைக்கு இடமே இல்லை. நமக்கு அர்த்தம் தெரியவில்லை என்பதால் இந்த ஆச்சாரங்களை விட்டுவிடாமல் பின்பற்ற பிரயத்தனம் பண்ணி வந்தால் பிற்காலத்தில் நமக்கு அர்த்தம் தெரிகிற போது உதவும். அவரவர் தங்களுடைய தர்மத்தை ரட்சித்துக் கொள்வதோடு மற்றவர்களும் அவர்களது தர்மத்தை ரட்சித்துக் கொள்ள உதவி செய்ய ஸ்லாக்கியமாகும். உனக்கேன் அந்த தர்மம்? நீ என்னோடு வா, அல்லது நானும் உன் தர்மத்தை எடுத்துக்கொள்வேன் என்று போட்டி போடாமல் மற்றவன் தன் தர்மத்தை விட நினைத்தாலும் அப்பா நீ அதிலேயே இரு, அதுதான் உனக்கு சேமம், எனக்கும் சேமம் என்று சொல்ல வேண்டும். காரியங்கள் செய்வதில் ஒருத்தன் உயர்ந்தவன், ஒருத்தன் தாழ்ந்தவன் என்பது இல்லை. சமூகம் ஒழுங்காக நடக்க வேண்டும் என்பதால் பலவாக பிரிந்து பல காரியங்களை செய்ய சாஸ்திரம் வழி சொல்கிறது. அவரவர் மனசு போனபடி காரியம் செய்ய ஆரம்பித்தால் பொது காரியம் ஒழுங்காக நடக்காது. ஏனென்றால் இன்றைக்கு ஒவ்வொருத்தனும் பிறன் பணம் எல்லாம் தன் பர்சுக்குள் வர வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் இருக்கிறது. நிறைய பணம் கிடைக்கிற வழிகளில்தான் எல்லாரும் இறங்குவார்கள். அதில் லோகக்ஷேமத்துக்கு அனுகூலமான தொழில் பாகுபாடு இருக்காது. எனவே அவரவரும் பரம்பரை கிரமமாக வந்த காரியங்களையும் அனுஷ்டானங்களையுமே பின்பற்றி வந்தால் ஜன சமூகத்தில் போட்டி பொறாமை இல்லாமல் பொது காரியம் நடப்பதோடு அவரவருக்கும் ஆத்ம பரிசுத்தியும் உண்டாகும். சீர்திருத்தம் என்று சொல்லிக்கொண்டு சீர்குலைக்காமல் இருக்க வேண்டுமானால் இதையெல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும். யார் எந்த தொழில் செய்தாலும் எல்லாருக்கும் சாப்பாடு, துணி, வீடு ஆகிய அத்தியாவசியமான வசதிகளை செய்து தர சர்க்கார் கடமைப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் தேவைகளை அதிகரித்து கொண்டு போனால்தான் போட்டி பொறாமை எல்லாம் உண்டாகிறது. இப்போது எல்லா நிறைவும் பண நிறைவு என்ற ஒன்றாக இருப்பதால்தான் இத்தனை குழப்பங்கள். இது மாதிரி தன் காரியத்தை ஒழுங்காக செய்தால் ஏற்படுகிற நிறைவே அவரவருக்கும் சுவாமி என்ற மனோபாவம் வர வேண்டும். அப்போது எங்கும் சாந்தமாக இருக்கும். பலவித தின்பண்டங்கள் உள்ளன, பல ராகங்கள் உள்ளன. அதுபோல சமூகத்தில் பல காரியங்கள் நடக்க வேண்டும். ரசத்தில் உப்பு போட்டிருக்கிறதே என்று பானகத்தில் உப்பு போட்டால் அது ரசாபாசம். ஒரு ராகத்தில் இன்னொரு ராகத்தின் ஸ்வரத்தை சேர்த்தால் அது ரசாபாசம்.
இப்போது ஜனங்களுக்கு ரசனைகளை பற்றிய ருசியே போய்விட்டது. உருக்கமான புராணக் கதை நடுவே பாகவதர்கள் கேலிப்பேச்சுக்கு வருகிறார்கள். இதை ஜனங்களும் ரசிக்கிறார்கள். எத்தனையோ நல்ல போஜன வகைகள் இருக்கும்போது ருசியும் இல்லாமல் ஆரோக்கியத்துக்கும் உதவாமல் இருக்கிற புகையிலையை புகைக்கிறார்கள். இவை சின்ன ரசாபாசங்கள். பெரிய ரசாபாசம் பொது தர்மத்துக்கு அனுகூலமான பல விசேஷ தர்மங்களை வகுத்து தரும் வர்ணங்களை போட்டு குழப்புவதே வர்ண தர்மம். பழைய காலத்தில் செத்தை, எரிமுட்டை எல்லாவற்றையும் கொளுத்தி போட்டே அடுப்பு மூட்டுவார்கள். மழை நாளில் அடுப்பு பிடித்து கொள்ள ரொம்ப சிரமமாயிருக்கும். 4 நெருப்பு பொறி கிளம்பினால் கூட போதும். உடனே விசிறு விசிறு என்று விசிறி அதை பற்ற வைத்து விடுவார்கள். அது மாதிரி இன்னமும் முழுக்க அணைந்து போகாமல் ஒரு சில பெரியவர்களிடமாவது இருக்கிற 4 பொறி சனாதன தர்மத்தை ஊதி ஊதி எல்லாரிடமும் பரவச் செய்யலாம் என்பது என்னுடைய பேராசை. அதனால்தான் இதையெல்லாம் சொல்கிறேன். நம்முடைய சனாதன மதத்தில் மற்ற மதங்கள் எதிலுமே இல்லாத வர்ண தர்மம் இருப்பதால் இது அவசியமில்லை என்று எடுத்து போட்டுவிட்டு நம் மதத்தையும் மற்றவை மாதிரி ஆக்கிவிட வேண்டும் என்று சீர்திருத்தக்காரர்கள் சொல்கிறார்கள். சரி, மதம் என்பது என்ன? ஆத்மாவுக்கு வந்திருக்கிற வியாதி தீர்வதற்கு வைத்தியம் சொல்வதுதான் மதம். ஒரு நோயாளிக்கு இன்ன வியாதி வந்திருக்கிறது, அது இன்ன மருந்தை தந்தால் சொஸ்தமாகும் என்பது வைத்தியனுக்குத்தான் தெரியும். தங்களுக்கென்று ஒரு பொருளையும் தேடிக்கொள்ளாமல் பரம தியாகத்துடன் வாழ்ந்து லோகக்ஷேமத்தையே நினைத்த ரிஷிகள், தர்ம சாஸ்திரக்காரர்கள் இப்படி தந்திருக்கிற மருந்துதான் நமது சனாதன தர்மம். மற்ற தேசங்களில் வேறு வைத்தியர்கள் வேறு மதங்களை மருந்தாக தந்திருக்கிறார்கள். நம் உடம்புக்கு மருந்து தருகிற டாக்டரிடம் அந்த டாக்டர் அப்படி ட்ரீட்மெண்ட் செய்கிறார், நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே என்றால் அவர் கேட்டுக்கொண்டிருப்பாரா? வைத்திய சாஸ்திரத்தில் பல தினுசுகள் உண்டு. ஒன்றில் கடும் பத்தியம் இருக்கும், ஒன்றில் லகுவாக இருக்கும், ஒன்றில் மருந்து கசக்கும், இன்னொன்றில் மருந்து தித்திக்கும். இதையெல்லாம் ஒன்றாக்க வேண்டும் என்று சொல்லாமல் அவரவரும் எந்த வைத்திய முறையை மேற்கொள்கிறார்களோ அதையே விடாமல் பின்பற்றினால் எந்த முறையிலும் சொஸ்தமடையலாம். மற்ற மதங்களில் சகல பிராணிகளுக்கும் அவசியமான பொது தர்மங்களை மட்டும் சொல்லியிருக்கிறது. அவற்றை நம் வைதீக மதமே சாமானிய தர்மங்கள் என்ற பெயரில் சர்வ ஜனங்களுக்கும் விதித்திருக்கிறது. அஹிம்சை, சத்தியம், தூய்மை, புலனடக்கம், தேவைக்கு அதிகமாக ஒரு துரும்பை கூட தனக்கென வைத்து கொள்ளாமல் இருப்பது, தெய்வ பக்தி, மாதா பிதாவிடம் விசுவாசம், சகல ஜீவராசிகளிடத்திலும் சமமான அன்பு, இவையெல்லாம் எல்லாருக்கும் நம் மதத்தில் விதிக்கப்பட்ட சாமானிய தர்மங்கள். அது தவிர வர்ணம் என்ற பெயரில் சமூகத்தை பரம்பரை ரீதியில் வெவ்வேறு தொழில்களாக பல பிரிவாக பிரித்து சில விசேஷ தர்மங்கள் அவரவருக்கும் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விசேஷ தர்மங்களையும் சாமானியமாக்கியிருந்தால் அவற்றை எவருமே அனுஷ்டிக்காத நிலைதான் உண்டாகியிருக்கும். இதற்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன். புத்த மதத்தில் மாமிசம் உண்ணக்கூடாது என்பதை பொது தர்மமாக வைத்தார்கள். ஆனால் இன்று பௌத்த தேசங்களில் என்ன பார்க்கிறோம்? எல்லோருமே மாமிசம் உண்பவர்களாக இருக்கிறார்கள். நம் ரிஷிகளுக்கும் தர்மசாஸ்திரக்காரர்களுக்கும் மனுஷ்ய சுபாவம் நன்றாக தெரியும். அதனால் புலால் உண்ணாமையை சிலருக்கு மட்டுமே விசேஷ தர்மமாக வைத்தார்கள். இதை பார்த்து மற்றவர்களும் விரதங்கள், நோன்பு நாட்கள், மூதாதையர் திதி ஆகிய தினங்களில் மாமிச உணவை நீக்கிவிடுகிறார்கள். எல்லா தர்மங்களையும் பொதுவாக வைத்த ஒவ்வொரு தேசத்தின் பழைய மதமும் அடியோடு விழுந்துவிட்டிருக்கின்றன. மேற்கே கிரீஸில் இருந்த ஹெல்லெனிக் மதம், மத்திய ஆசியாவில் இருந்த ஹிப்ரு மதங்கள் எல்லாம் போன இடம் தெரியவில்லை. கிழக்கே கன்ஃபியூசியஸ் மதம், ஷிண்டோ மதம் எல்லாம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கின்றன. இவற்றிடத்தில் வந்துள்ள கிறிஸ்தவம், இஸ்லாம், பௌத்தம் முதலியவற்றிலும் பொதுவாக ஒரே தர்மம்தான் உள்ளதே தவிர அதோடு கூட தனித்தனி வர்ணங்களுக்கான விசேஷ தர்மம் என்கிற பாகுபாடு இல்லைதான். ஆனால் இந்த மதங்களில் கூட இப்போது அந்தந்த தேசத்து மக்களுக்கு நிறைவு போய்கொண்டுதான் இருக்கிறது. மத நம்பிக்கையற்றவர்கள் இந்த எல்லா தேசங்களிலும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒன்று இவர்கள் நாஸ்திகராகிறார்கள், இல்லாவிட்டால் தங்கள் மதத்தில் திருப்தி கொள்ளாத பலர் நம்முடைய யோகம், பக்தி மார்க்கம், ஞான விசாரம் ஆகியவற்றுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேசங்களில் தற்போதுள்ள சரித்திர கால மதங்களை உள்ளபடி பின்பற்றி போகிறவர்கள் இன்னும் எத்தனை காலம் இருப்பார்கள் என்று சொல்ல முடியாமல் இருக்கிறது. நான் இந்து மத பிரதிநிதி, மற்ற மதங்களை குறைவுபடுத்தி பேச வேண்டும் என்று நினைத்து இப்படி சொல்லவில்லை. தற்போதுள்ள வெவ்வேறு மதஸ்தர்களும் தங்கள் மதத்திலேயே இருந்து கொண்டு ஆத்மா அபிவிருத்தி அடைய வேண்டும் என்றுதான் எனக்கு ஆசை.
எங்கள் மதத்துக்கு வாருங்கள் என்று எவரையும் நான் கூப்பிடவில்லை. அப்படி கூப்பிடுவது நம் மதத்தின் அடிப்படை கொள்கைக்கே விரோதம் என்பது என் அபிப்பிராயம். லோகத்தில் எதுவும் காரணமில்லாமல் நடந்துவிடவில்லை. பலவிதமான ஜீவர்களின் பலவிதமான பக்குவ நிலைமையை பொறுத்துத்தான் பகவான் அவர்களை வேறு வேறு மதங்களில் பிறக்கும்படி செய்கிறான். அந்தந்த மதத்தை பற்றி ஒழுகியே அவரவரும் ஆத்மசேமம் அடைய முடியும் என்பதே என் நம்பிக்கை. மற்ற மதங்களில் இல்லாத விசேஷங்கள் இந்து மதத்தில் இருப்பதாக நான் சொல்கிறேனே என்றால் அது அவற்றை நிந்திப்பதற்காக அல்ல, அவர்களை இங்கே கூப்பிடுவதற்காகவும் அல்ல. மற்ற மதஸ்தர்கள் இந்த விசேஷ அம்சங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் நிந்திப்பதையும் அவர்களுடைய வார்த்தையே நம்மவர்களில் சிலரும் எடுத்துக்கொள்வதையும் பார்க்கும்போது இந்த அம்சங்களில் உள்ள நல்லதை சொல்லி தெளிவுபடுத்த வேண்டும் என்று நினைத்தே இதையெல்லாம் சொல்கிறேன். இந்த கொள்கையை கர்ம கொள்கை அவதார கொள்கை மாதிரி இருக்கப்பட்டவைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதாலும் அவர்களுடைய சொந்த மதத்தின் அடிப்படையான அம்சங்களுக்கும் பாதகம் உண்டாகாது. எந்த மதமானாலும் அடிப்படை அம்சம் உயிர்நிலையான அம்சம் என்ன? பகவான் என்ற ஒருத்தனை நம்பி பக்தி செலுத்துவதுதான். அதற்கு இந்த கொள்கைகள் பாதகம் உண்டாக்காது. பக்தி தான் அம்மதங்களின் முக்கியமான அம்சம். இதையெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் தற்போதுள்ள மதங்கள் எல்லாம் அந்தந்த தேசங்களில் தத்தளிக்கின்றன என்பது என் அபிப்பிராயமும் இல்லை. இதில் எனக்கு சந்தோஷமும் இல்லை என்பதற்குத்தான் டோயின்பி, பால் பரண்டன், கோஸ்ட்லர் மாதிரி பிரபலமானவர்களுடைய அபிப்பிராயத்தையே சொன்னேன். லோகம் பூராவிலும் மத நம்பிக்கையின்மை, நாஸ்திகம் எல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாகி இப்போது எல்லா மதங்களும் தத்தளிக்கும்படியான நிலைமை வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்வதையே திருப்பிச் சொன்னேன். நம் தேசத்தில் கூட இந்த போக்கு அதிகமாகி கொண்டு தான் வருகிறது. ஆனாலும் மற்ற தேசங்களோடு பார்த்தால் உங்கள் தேசம் எத்தனையோ தேவலை, இங்கே மத உணர்ச்சி இன்னும் அத்தனை மோசமான நிலைமைக்கு போய்விடவில்லை என்று சகல தேசங்களையும் ஆராய்ந்து பார்க்கின்ற வெளிதேசத்தார் ஒருமுகமாக சொல்கிறார்கள். அவர்களில் சாதகர்கள் கூட்டமாக இன்னமும் நம் தேசத்துக்குத்தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். யோசித்து பார்த்தால் நம் தேசத்திலும் கூட பழைய வர்ண தர்மங்களில் பிடிப்பு குறைந்து போய் எல்லாம் ஒன்றாகிவிட வேண்டும் என்ற அபிப்பிராயம் வந்த பிற்பாடுதான் மத உணர்ச்சி குன்றி நாஸ்திகம் அதிகமாயிருக்கிறது என்று சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிகிறது. இது வேடிக்கையான விஷயமாக இருக்கிறது. அதாவது ஒரு மதம் ஜனங்களை பலவிதமாக பிரித்து வைக்கிறது என்றால் அதில்தான் பரஸ்பர கட்டுக்கோப்பும் ஐக்கியமும் இல்லாமலே இருக்கும் என்று நினைக்கிறோம். இப்படிப்பட்ட மதம்தான் உள் சண்டையால் தனக்குள்ளேயே உளுத்து போய்விடும் என்று தோன்றுகிறது. அதோடு கூட நம் தேச சரித்திரத்தில் பார்க்கிற மாதிரி அலெக்சாண்டர் காலத்திலிருந்து பல அந்நிய மதஸ்தர்கள் வேறு அலையலையாக படையெடுத்து வந்தார்கள் என்றால் இப்படிப்பட்ட மதம் இருந்த இடம் தெரியாமல் புதைந்து தான் போயிருக்க வேண்டும். ஆனால் வாஸ்தவத்தில் நாம் பார்ப்பது என்னவென்றால் இதற்கு நேரெதிராக இருக்கிறது. எல்லோருக்கும் அனுஷ்டானம் ஒன்று என்று சமமாக வைத்து கொண்டிருந்த பெரிய பெரிய மதங்களை எல்லாம் கால பிரவாகம் எங்கேயோ அடித்து கொண்டு போயிருக்கிறது. இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அப்படிப்பட்ட மதங்களுக்கும் பெரிய ஆபத்து இருப்பதாக அந்த மதத்து அறிவாளிகளே சொல்கிறார்கள். ஆனால் பல வகுப்பாக சமுதாயத்தை வர்ண தர்மத்தில் பிரித்து வைத்திருக்கிற நம் மதமோ இன்றளவும் என்னை யார் என்ன செய்துவிட முடியும் என்று மூச்சை கெட்டியாக பிடித்து கொண்டு உயிர் வாழ்கிறது. இதன் சூட்சமத்தை நாம் உணர்ச்சி வசப்படாமல் அறிவை தெளிவாக வைத்துக்கொண்டு ஆலோசித்து பார்க்க வேண்டும். 1000-10,000 வருஷமாக வர்ண தர்மத்தை பின்பற்றியும் நம் மதம் இத்தனை ஜீவகலையுடன் இருந்து வந்ததன் மர்மம் என்ன? அப்படியாவது நம் சாஸ்திரங்களை ரட்சித்துக் கொடுப்பதே ஸ்வதர்மம் என்று கொண்டிருந்த பிராமணர்கள் பெரும்பான்மையாக இருந்தார்களா? இல்லை. அவர்கள் ஆயுத பலத்தையாவது வைத்துக் கொண்டிருந்தார்களா? அதுவும் இல்லை. குறைந்தபட்சம் திரவிய பலமாவது அவர்களுக்கு இருந்ததா? அப்படி கூட இல்லை. பிராமணன் பணம் சேர்ப்பது ரொம்ப பிற்காலத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட விபரீதம்தான். சாஸ்திரப்படி பிராமணன் ஏழையாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி பணமும் இல்லாமல் பலமும் இல்லாமல் எண்ணிக்கையிலும் பெரும்பான்மையாக இல்லாமல் இருக்கிறவர்கள் விதித்த சாஸ்திர பிரிவினைகளை மற்றவர்கள் ஏன் பின்பற்ற வேண்டும்? மற்ற அத்தனை பேரும் அத்தனை காலமும் ஏமாந்தவர்களாகவா இருந்தார்கள்? அப்படி அவர்கள் ஏமாந்து போயிருந்தால் கூட அவ்வப்போது ஒரு புத்தர், ஒரு ஜீதர் மாதிரி ரொம்ப பெரியவராக ரொம்ப செல்வாக்கோடு ஒருவர் வந்து இந்த வேதம், யாகம் இதெல்லாம் வேண்டாம், எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான சாமானிய தர்மங்கள் மட்டும் வைத்துக்கொள்வோம், சமஸ்கிருதம் வேண்டாம், பொது ஜனங்களின் பிராகிருத பாஷைகளான பாலி முதலியவைகளிலேயே நம்முடைய புது சாஸ்திரங்களை வைத்துக்கொள்வோம் என்று புதிய வழியை காட்டினால் கூட ஜனங்கள் அப்போதைக்கு ஏதோ ஒரு வசீகரத்தினால் அந்த புது மதங்களில் சேர்ந்திருக்கிறார்களே ஒழிய அப்புறம் அவற்றின் மவுசு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கடைசியில் அவை ரொம்பவும் தேய்ந்து போய்விடுகின்றன. பார்த்தால் பழைய வைதிக மதமே
செத்தேனா பார் என்று தலையை தூக்கி கொண்டு கிளம்புகிறது. நவத்வாரம் உள்ள உடம்பில் உயிர் தங்கியிருப்பதுதான் ஆச்சரியம், வெளியே போவது ஆச்சரியமே இல்லை என்று ஒரு பெரியவர் பாடினார். அம்மாதிரி உள்ளே பிரிந்து வெளியிலிருந்தும் ஓயாமல் தாக்கப்பட்ட ஹிந்து மதம் செத்திருந்தால் ஆச்சரியமே இல்லை, சாகாததுதான் ஆச்சரியம். நிஷ்பக்ஷபாதமாக இதை ஆராய்ந்து பார்த்தால் என்ன தெரிகிறது? மற்ற தேசங்களிலும் சரி, நம் தேசத்திலும் சரி, மற்ற மதங்கள் போய்விட்ட போதிலும் இது மட்டும் 10,000 வருஷமாக போகாமல் இருக்கிறது என்றால் அவைகளில் இல்லாத எதுவோ இதில் இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அது என்ன என்று பார்த்தால் வர்ண தர்மம் தான் நமக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கிறது. ஆகையால் வர்ண தர்மம் சமூக சீர்குலைவுக்கே காரணம் என்று புது நாகரிகக்காரர்கள் சொன்னாலும் இது இருக்கிற நம் சமூகம்தான் சீர்குலையாமல் இருந்து வருகிறது. நவீன யுகத்தில் சமத்துவம் என்று சொல்லப்படுவதை விட ஸ்லாக்கியமாக சமூகத்துக்கு ரொம்பவும் சேமம் விளைவிப்பதாக பழைய வர்ண தர்மத்தில் எதுவோ இருந்திருக்க வேண்டும் என்றுதானே ஏற்படுகிறது. அதனால்தான் சமூகத்தை பலவாக பாகுபாடு செய்திருக்கிற நம் மதம் ஒன்று மட்டுமே இத்தனை எதிர்ப்புகள் இருந்தும் விழமாட்டேன் என்று இன்று வரைக்கும் உயிரை கையில் பிடித்து கொண்டு இருந்து வருகிறது. ஹரே கிருஷ்ணா. பெரியவா சரணம்.